இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டர்னிங் ப்ரோக்ராம் கிளாஸ் 3. இந்த வீடியோவில் டர்னிங் மேனுவலாக எப்படி ப்ரோக்ராம் எழுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணுறோம், எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணுறோம், ப்ரோக்ராம் எடிட் கீ ஆன் பண்ணுறோன்னா அலாரம் போகல, டோர் க்ளோஸ் பண்ணோன்னா அலாரம் போயிடும். ப்ரோக்ராமில் போயிட்டோம். நேற்று ஃபேஸிங் பண்ண ப்ரோக்ராம் அதையே எடிட் மோடில் போட்டு டர்னிங் ப்ரோக்ராமை ஆட் பண்ணிக்கிறோம். லாஸ்டான பாஸ் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் லாஸ்ட் X1 முடியுது. அதுலேருந்து திரும்பவும் மெட்டீரியலோட ஓடிட 81 mm மேலே வச்சுட்டு 1 mm முன்னாடி நிற்க வைக்கிறோம். இதிலேருந்து டர்னிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரா மெட்டீரியல் ஓடி 80 mmன்றதால அதுலேருந்து 1 mm கீழே 79 mm ரேப்பிடில் இறக்கிட்டு G01 லீனியர் இன்டர்போலேஷனில் ஜெட் 50 mm -50 mm கட் எடுக்குது டர்னிங் ஒரு பாஸ். இப்போ ஃபேஸிங்கில் W1.0 கொடுத்த மாதிரி டர்னிங்கில் U1.0 கொடுத்தா அந்த 79 mmலேருந்து 1 mm மேலே ரிலீவ் ஆகி ஜெட் 1 mm வெளியே நிற்கும். திரும்பவும் ரேப்பிடாக 79லேருந்து 1 mm மைனஸ் பண்ணி 78ல் நிற்க வச்சுக்கிறோம். 1 mm 1 mm ஒரு 3 பாஸு கட் எடுக்க போகிறோம். ப்ரோக்ராம் லைன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த U1.0 கொடுக்குறது நம்ம ஒரு வாட்டியும் அதோட முந்தின வேல்யூ ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டில் திரும்பவும் சேஃபாக வெளியே கொண்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. சிமுலேஷன் பார்க்குறோம். சிமுலேஷன் அதே தான், ஃபேஸிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் பிளாக்கில் போட்டிருக்கோம். ஒரு பாசம் பாருங்கள். டர்னிங் ஒரு பாஸ் கட் எடுக்குது. திரும்பவும் வெளில போயிட்டு 1 mm கீழே இறங்கி ஒரு பாஸ் கட் எடுக்குது. மெட்டீரியல் ரீஃபில் பண்ணுறோம். ஆனால் இப்போ புது ஜாப் மாட்டுற மாதிரியா மாறுது. 3D வியூ பாருங்கள். ஃபேஸ் ஒரு 4 பாஸு, ஓடி டர்னிங் ஒரு 3 பாஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.